இவளுக்கு என்னப்பா ஜாலியா வீடியோ போடுறா, நல்லா இருக்கிறா, சந்தோஷமா இருப்பா போல அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? என்னையன்னு கிடையாது, என்ன மாதிரி நிறைய பேரை யூடியூபர்ஸை வந்து ஒரு சிலர் நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கும். அப்படி இருந்தும் நாங்கள் எப்படி சிரிக்கிறோம், எப்படி இந்த மாதிரி வீடியோலாம் போடுறோம், வாய்ஸ் ஓவர் உட்காந்து கொடுத்து எப்படி வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடுறோம், எதுக்கு போடுறோம் அப்படி உங்களுக்கு தோணுதில்ல? அது ஏன் அப்படின்னா அது வந்து எங்களோட ஒரு வேலை. அது வந்து எங்கள் லைஃப்பில் அது ஒரு பாட்டு. எப்படி சாப்பிட்றோம், பாத்ரூம் போகிறோம், குளிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம், பசங்களை பார்க்குறோம். அதே மாதிரி யூடியூப் வீடியோ போடுறது அப்படிங்கிறது என்னோட லைஃப்பில் ஒரு பாட்டு. ஸோ என்ன மாதிரி எல்லா யூடியூபருக்குமே அது ஒரு பாட்டு. முக்கியமாக நான் சொல்கிறது ஃபேமிலி உமன்களுக்கு சொல்கிறேன். அம்மா கேரக்டரில் இருக்காங்களே என்ன மாதிரி அம்மாங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அவங்களுக்குலாம் வந்து அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குதோ அதே மாதிரி யூடியூப் வீடியோ அப்படிங்கிறதும் அவங்களோட ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். அதனால் அவங்க ஃபேமிலிலையோ வெளியிலையோ அவங்களுக்கு பர்சனலாகவோ அஃபிஷியலாகவோ என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்க வீடியோஸ் கண்டிப்பாக போட தான் செய்வாங்க. நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரியோ இல்லை கைத்தட்டி தூக்கி விடுற மாதிரி இந்த மாதிரி எதுவுமே பண்ணலனாலும் பரவாயில்ல. இவளுக்கு என்ன நல்லா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அதை 4 பேருக்கு ஷேர் பண்ணி அவங்க வீடியோவை இங்கே பாரு இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு ஷேர் பண்ணி அவங்கள வந்து இது பண்ணாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க, சரிங்களா? இது வந்து நான் இந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க தான் ஃபேஸ் பண்ணுவாங்க, அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அவங்கவுங்களோட சந்தோஷமும் அவங்கவுங்களோட துக்கமும் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும்.